Hello guys, welcome to What the Hack. இன்னைக்கு நம்ம hack the box இருந்து ஒரு விண்டோஸ் பாக்ஸை தான் வந்து ஹேக் பண்ண போறோம். இது வந்து ஈஸி லெவல் மிஷின். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ஐபி அட்ரஸ் வச்சுட்டு நான் ஒரு போர்ட் ஸ்கேன் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி இந்த ஸ்கேனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஏன்னா லேட் ஆகும் அப்படின்றனால. எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஆக்சுவலி எஃப்டிபியில் வந்து போர்ட் ஓப்பன் ஆகிருக்கு தெரியுது. ஸோ நம்ம வந்து எஃப்டிபியில் அனானிமஸ் லாகின் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஓகே, அனானிமஸ் லாகின் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நமக்கு ஆக்சுவலி டைரக்டா வந்து ஃபைல் சிஸ்டம் ஹோல் ஃபைல் சிஸ்டம்க்கே வந்து ஆக்சஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ யூசர்ஸ் போயிட்டு ஓகே, நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸரா வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸ் இல்லை, அது வரைக்கும் நமக்கு தெரியுது. ஸோ நம்ம ஃபர்தராக வந்து செக் பண்ணலாம். பட் இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். வெப் சர்வர் நம்ம என்ன ரன் ஆகுது அப்படின்றதும் பார்த்துடலாம். ஓகே, வெப் சர்வர் ரன் ஆகுது தெரியுது. இப்போ கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து PRTG Network Monitor வெர்ஷன் நம்பரோட இருக்கு. ஸோ இந்த வெர்ஷன் நம்பருக்கு ஏதாச்சும் எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கா அப்படின்றது செக் பண்ணிடலாம். கூகுள் சர்ச் பண்ணலாம். ஓகே, PRTG Network Monitor authenticated RC. பட் நமக்கு தான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரியாது. நம்ம அட்மின் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஓகே, போர்ட் ஸ்கேன் ரன் ஆயிடுச்சு, அது பார்த்துடலாம். நமக்கு வேற எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கிடையாது. எஸ்எம்பியில் கொஞ்சம் போர்ட்ஸ் ஓப்பனில் இருக்கு, பட் நத்திங் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இந்த ஃபைல் சிஸ்டமில் நமக்கு மேபி ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்றது மாதிரி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு வெப் சர்வர் ரன் ஆகுது. அப்போ வெப் சர்வரில் வந்து நமக்கு ஏதாச்சும் கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஏதாச்சும் இருக்கணும் தானே. ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் வந்து பாஸ்வேர்டு ஏதாச்சும் இருக்கா அப்படின்றதும் பார்த்துடலாம் நம்ம. ஸோ FTP ரூட், www ரூட் அப்படின்லாம் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணிடலாம். நமக்கு எதுவும் கிடைக்கல. ஓகே, www ரூட். ஓகே, ஸோ மேபி நம்ம இந்த நெட்வொர்க் மானிட்டரோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாமா? அதுக்கு நம்ம ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணாலே போதும். கான்ஃபிகரேஷன் ஃபைல், நான் பாஸ்வேர்ட் ஃபைல்னு கூட செக் பண்ணலாம். பாஸ்வேர்ட் ஃபைல் இருந்துச்சுன்னா அந்த பாஸ்வேர்ட் ஃபைல் ரீட் பண்ணுற மாதிரி நம்ம தேடலாம். ஓகே, configuration.dat ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இங்கே டிஃபால்ட் பாஸ்வேர்டு ஆக்சுவலி வந்து கிடைச்சிருக்கு பாருங்க. ஸோ டிஃபால்ட் பாஸ்வேர்டு வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, டிஃபால்ட் பாஸ்வேர்டு கிடையாது. ஓகே, அவங்க கான்ஃபிகரேஷன் ஃபைலோட லொக்கேஷன் அவங்க கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ப்ரோக்ராம் டேட்டா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸோட லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம் டேட்டாக்குள்ள நம்ம ஒன்றா ஷிஃப்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் டைரக்டரி வந்துடலாம். ப்ரோக்ராம் டேட்டா யூஸ்வலாக ஹிட்டனாக இருக்கும். அதனால தான் நமக்கு இங்கே டைரக்டரி லிஸ்ட் பண்ணும்போது ப்ரோக்ராம் டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகல. நெக்ஸ்ட் வந்து பாஸ்லர். ஓகே, பாஸ்லர் இருக்கு. தென் மானிட்டர். ஓகே, நமக்கு ஒரே ஒரு டைரக்டரி தான் இருக்கு, அதுதான் இந்த டைரக்டரி. ஸோ நம்ம அந்த டைரக்டரியும் வந்து நம்ம போயிடலாம். ஓகே, நம்ம அந்த டைரக்டரிக்குள்ள போயிட்டோம். ஓகே, மொத்தமாக வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 3 பேக்கப் ஃபைல் இருக்கு. ஒன்று configuration.dat ஃபைலு, கான்ஃபிகரேஷன் பழைய ஃபைலு, தென் configuration old.back ஃபைல். ஸோ இது மூணுத்தையும் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பைனரியா வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டை வந்து நம்ம டைப் மாற்றிடலாம், இல்லைனா வந்து சில இஷ்யூஸ் வரும் அதனால. ஸோ இது நம்ம கெட் பண்ணுறதுக்கு நம்ம இது டவுன்லோட் பண்ணுறது நார்மலாக கெட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ
இது எல்லாத்தையும் வந்து நான் சப்ளைனில் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இது வந்து நம்ம பார்க்கலாம். இதில் பாஸ்வேர்ட் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். பாஸ்வேர்ட் ஓகே. இப்போ நான் வந்து ஒரு ஃபைலாக வந்து நான் பாஸ்வேர்ட்னு சர்ச் பண்ணிட்டு வரப்போ வந்து எனக்கு இந்த PRTG configuration.old.backல வந்து எனக்கு ஆக்சுவலி பாஸ்வேர்டு ஒன்று கிடச்சிருக்கு. எனக்கு யூசர் நேம் வந்து PRTG admin அப்படின்றது கிடச்சிது. நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம். PRTG admin வேற PRTG admin 2018 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இதை லாகின் பண்ண ட்ரை பண்ணலாம். PRTG admin 2018. ஓகே, நமக்கு வந்து லாகின் ஆகலை. ஓகே கைஸ், ஆக்சுவலி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் டேட்ஸ் இருக்குது பாருங்கள். மேலே வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலோட டேட்ஸ் இருக்குது. இது 2018 கிரியேட் பண்ண கான்ஃபிகரேஷன் ஃபைல், இது 2019 கிரியேட் பண்ண கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஸோ இதில் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பாஸ்வேர்டு என்ன அப்படி இருந்துச்சுன்னா 2018 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்மளோட ஓல்டு பேக்கப் ஃபைல், கான்ஃபிகரேஷனோட ஓல்டு பேக்கப் ஃபைலில் இருந்த இயர் வந்து 2018. இப்போ அவங்க சேஞ்ச் பண்ண இயர் வந்து 2019. ஸோ இந்த பாஸ்வேர்ட் மேபி 2019 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இதை அகைன் ட்ரை பண்ண பார்க்கலாம். PRTG admin. சூப்பர், நம்மளால அட்மினிஸ்ட்ரேட்டர் டேஷ்போர்டில் லாகின் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம மெட்டாஸ்ப்ளாய்ட்ல authenticated RC வந்து நம்மளால ட்ரை பண்ண முடியும். ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துலாம். செட் அட்மின் பாஸ்வேர்ட். அட்மின் பாஸ்வேர்டு வந்து நமக்கு இப்போ கிடைச்ச பாஸ்வேர்ட். ஓகே, செட் ஆர்ஹோஸ்ட் வந்து இதான் நமக்கு ஆர். ஸோ ஆர்ஹோஸ்ட் செட் பண்ணிட்டேன். நமக்கு இப்போ எல்லோ செட் பண்ணோம், நம்மளோட VPNோட IP அட்ரஸ். தென் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். சூப்பர், இப்போ நமக்கு வந்து நம்ம இப்போ NT அத்தாரிட்டி சிஸ்டம் டைரக்டா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசரா வந்து நம்ம சிஸ்டம் யூசரா வந்து நம்ம செல்லு கிடைச்சிச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம டைரக்டா வந்து ஃபிளாக்ஸ் வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணலாம்.